இது பண்ணல. அப்புறம் என்னப்பா இன்னைக்கு டச்சப்லாம் தூக்கலா இருக்கு? தூக்கலாம் அமுக்கலாம் இல்ல, சும்மா நார்மலா தான். இன்னைக்கு என்ன பத்தி பேச போறோம்னு எதுவும் ஐடியாஸ் இருக்கா? இல்லையே, என்னடா நீ ஏதோ ரொம்ப ஆர்வமா சொன்ன. இல்ல இன்னைக்கு உனக்கு பிடிச்ச டாபிக் தான். அப்படி எனக்கு பிடிச்ச டாபிக் என்னது? அப்படி உமன்ஸ் பத்தி தான் இன்னைக்கு பேச ஓ, போறோம். உமன்ஸ் பத்தியா? சரி, ஓகே. இதுக்கே இந்த மேக்கப். சரி, ஓகே, அதான் பேசுவோம்ல, உமன்ஸ் பத்தி பேசுவோம்ல. பேசலாம்ல. ஓகே, ஹாய் ஹலோ வெல்கம் மக்களே. வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட் சேனல் முத்துபாய் மோகன்ஜி. மோகன்ஜி, ஐயோ மறந்துட்டேன். ஓகே, சரி, அதான் எப்பயுமே உங்க ஸ்பெஷலிஸ்ட் என்னன்னா நீங்க ஹிஸ்டரி பத்தி பேசுவீங்க. இப்போ இன்னைக்கு உமன்ஸ் டாபிக் வேற. அதாவது இந்த உமன்ஸ் டேங்கிறது என்னன்னா, என்னடா உண்மையிலேயே ஹிஸ்டரி அதுக்குன்னு பேசுவியாடா? அதெல்லாம் வேணாம்டா. ஹிஸ்டரி வேணாமா? வேணாம். ஃபைட் வேணாமா? போயிட்டு வேணாம். சரி, ஓகே. என்ன இவங்க கதை சொல்ல ஆரம்பிச்சாவே போயிடுறாங்க. ஓகே, உமன்ஸ் பற்றி இப்போ நார்மலாக பேசணும்னா வந்து நம்மளோட பீரியாடிக்லேருந்து ஆதாம் ஏவாள் அந்த இதுலேருந்து யோசிச்சு பார்த்தா இல்லை நீ நினைக்கிற மாதிரி இல்லை. ஸோ அந்த நம்ம மென்னோட எப்போயுமே உமன் ட்ராவல் ஆகிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ட்ராவல் ஆகிட்டு இருந்தப்போ இப்போ நம்ம ஸ்டேட்லேயுமே நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் வந்து இப்போ ஒரு பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து அவ்வளோ எதிர்ப்பு இருந்துச்சு. எதிர்ப்புனா ரொம்ப விருப்பமின்மை தான் இருந்துச்சு. நம்ம யாரும் பெருசாக விரும்ப மாட்டாங்க. ஆமாம், குழந்தை பிறந்தா அதை கட்டி கொடுக்கணும், செலவு நிறையா இருக்கும். ஆமாம், அதுக்கு நம்ம கள்ளிப்பால் ஊற்றி கொள்றதுக்குன்னே நம்ம ஊரில் ஒரு சில கிழவிங்கெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கிழவிங்க ஃபுல் டைம் ஜாப் வந்து கள்ளிப்பால் வச்சிருக்கலாம் இருக்கும். அது கொல்றதும் ஒரு கிழவி தான். ஆனால் ஆமாம், அவங்களே ஒரு பொம்பளை தான். ஆனால் அவங்களே வந்து ஒரு கொள்ளுவாங்க. பேசாம அந்த கள்ளிப்பால் அவங்களுக்கே வந்து கொண்டிருக்கலாம். பேசாம மேட்ரு முடிஞ்சிருக்கும். அதேதான், அது இதுதான். ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்டேஜ்லேயும் நிறைய பேர் முன்னாடி வந்திருக்காங்க. ஸோ நம்ம டாக்டர் முக்தலட்சுமி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துலேயுமே வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்ம ஔவையார் பாட்டிலாம் கூட அந்த ஜென்ரேஷன் தான். ஸோ அந்த ஸ்டேஜ்லேருந்து இப்போ வந்து கள்ளிப்பால் ஊற்றி கொண்டு எனக்கு அந்த பெண் குழந்தை வேணான்னு சொன்னது போய் இப்போ நீங்கள் ரேண்டமாக ஒரு 10 பேர் நம்ம யங்ஸ்டர்ஸ்லையோ இல்லை ஒரு கல்யாணம் ஆனவங்களோ கல்யாணம் ஆக போகிறவங்களையோ ரேண்டமாக போய் கேட்டால் அவங்களுக்கு என்ன குழந்தை வேணும் அப்படின்னா பெண் குழந்தை தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுவும் எனக்கும் பெண் குழந்தை. ஆமாம், எல்லாருக்குமே எனக்கும் பெண் குழந்தை தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பெண் குழந்தைங்க வந்து அவ்வளோ இப்போ டிமாண்டே இருக்குது. எங்கே பார்த்தாலும் திரும்பின பக்கம்லாம் பெண் குழந்தை அந்த மாதிரி இது பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம இதுலேயும் முன்னாடி வந்துருக்கு. ஏன்னா இப்போலாம் பசங்களை கட்டி மேய்க்கிறது தான் பெரிய விஷயமா இருக்குது. பொண்ணுங்கள்லாம் நல்லா தான் முன்னேறி வந்துட்டு இருக்கிறாங்க. இல்லை, அப்போ அப்படியும் கிடையாது. கட்டி மேய்க்கிறதுன்னு பார்த்தா ஓகே கஷ்டம்தான். இல்லை இருந்தாலுமே ஒரு பெண் குழந்தை இருந்தால் வந்து அந்த வீடே நல்லா இருக்கும். ஒரு மாதிரி அழகாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஸோ ஸ்கூல் டேஸில் கூட இப்போ முன்னாடிலாம் வந்து படிக்க வைக்க மாட்டாங்க. நம்ம ஸ்கூல் டேஸில் வந்து பொதுவாகவே படிக்க வைக்க மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து ஆண்களை கூட படிக்க வச்சுருவாங்க, பெண்களை வந்து படிக்க வைக்க மாட்டாங்க. ஸோ பெண்ணுக்கு எதுக்கு படிப்பு அந்த மாதிரிலாம் சில பேர் டயலாக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அந்த டயலாக்ஸ் கூட எனக்கு தெரிஞ்சு தேவையே இல்லை. அதுவும் இந்த காலத்துக்கு தேவையே இல்லை. ஸோ அந்தளவு படிக்க வைக்க விட மாட்டாங்க. ஆனால் இப்போ என்னன்னா எல்லாருமே நல்லா படிக்க வந்துட்டாங்கல்ல. அதான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எல்லா பொண்ணுங்களும் எடுக்கிறாங்களே. ஆமா, எல்லா பசங்களாம் பின்னாடி தான் அதுக்கு பார்டர் பாஸ் ஆனாலே போதுன்ற மாதிரி தானடா இருக்கீங்க. பாஸ் பண்றோம்ல. ஃபெயிலியர் லிஸ்ட் இருக்குப்பா. நீங்க படிக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியதானடா? அது சும்மா சின்ன புள்ள விளையாட்டுத்தனமா சுத்திக்கிட்டு இருக்கோம். அது ஒரு பெரிய இதுவா? ஓகே, சின்ன பிள்ளை விளையாட்டு. நமக்கும் எங்களுக்கும் டிவி பார்க்குற வேலை இருக்கு, கேம் விளையாடுற வேலை இருக்கு, எவ்வளோ கேம் இருக்கு. இப்பெல்லாம் மொபைல் கேம் தான் ஃபுல் டைம். சரி சரி. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பெண்கள் வந்து படிக்க வைக்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே இப்போ நல்லா அதிகமாகிடுச்சு. சிட்டியில் மட்டும் இல்லாமல் இப்போ ஆர்பன் ஏரியாவில் மட்டும் இல்லாமல் ரூரல் ஏரியா கிராமத்துலேயுமே வந்து நிறைய பேர் வந்து படிக்க வைக்கிறாங்க, படிக்க வைக்கவும் விடுறாங்க. ஆமாம், அதே மாதிரி முன்னாடிலாம் ரூரல் ஏரியாலையும் சரி எல்லா பொதுவாகவுமே சரி சின்ன வயசுலனாலே ஒரு 5வது படிச்சு முடிச்சிருச்சுன்னா உடனே படிக்க வச்சிடலாம், நீ படிச்சது போதும், போய் கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் முன்னாடிலாம் நிறைய இருந்தது. இப்போ குழந்தை திருமணங்கள் இப்போ அதெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. நார்த்லேயும் அங்கேயும் ஏதோ கொஞ்சம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலையுமே அங்கங்கே நடக்குது. ஏதாவது 1-2 இடத்துல தான். அதான். ஸோ அந்த மாதிரி நடக்கிறது இப்போ முன்னாடிக்கு இப்போ ரொம்ப தேவலாம். அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கிறதே கிடையாது. அதுக்கு தகுந்தாப்புல ரூல்ஸு சட்ட
சட்டம் திட்டம்லாம் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. லாஸ்ட்லாம் வந்துருச்சு. ம். ஸோ அதுக்கு பயந்துக்கிட்டே எல்லாரும் கொஞ்சம் அமுக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி முன்னாடி வந்து சொந்தத்தில் நிறையா திருமணம் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனாலேயே வந்து வேற டக்குன்னு பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆமா. இப்போ அப்படிலாம் கிடையாது. இப்பெல்லாம் சொந்தக்காரங்க முதல்ல வீட்டுக்கு வரதில்ல. திருப்பி அப்புறம் திருப்பி எங்க இதே கல்யாணம் வேற. இதுக்கு திருப்பி அதே சொந்தத்தை பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி தான் ஆமா. இருக்கும். அதனால புதுசா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான். ஆமாம். ஸோ படிக்கிறது மட்டும் இல்லாமல் படிக்கிறதுலேயும் அஃப்கோர்ஸ் அவங்க தான் எல்லாத்துலேயுமே லீட் எடுக்கிறாங்க. ஆமா. ஸோ ஸ்டேட் ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாமே அவங்க தான் ஆமா, முடியிருப்பாங்க. அதனால தான் அவங்க நல்ல நல்ல காலேஜ் போறாங்க. அதே மாதிரி பாஸ் ரேஷியோவுமே வந்து நம்மளை தாண்டி பெண்கள் தான் இப்போ நிறையாவே இருக்காங்க. அது எஸ்பெஷலாக நம்ம ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 90% அப்படின்னா அவங்க 92 அப்படி தான் போயிட்டு இருக்காங்க. ஆமா. ஸோ அந்த அளவுக்கு நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு மேலே அப்படின்னா? அதாவது அப்படின்னாவா அதாவதுப்பா இப்போ நம்ம வந்து எத்தனை பேர் வந்து ஒரு ஹையர் ஸ்டடீஸில் எத்தனை பேர் படிக்கிறாங்க அப்படிங்கிற ஓவரால் பாப்புலேஷன் வச்சு ஹையர் ஸ்டடீஸ் எத்தனை பேர் படிக்கிறாங்க அதே கேட்டகரியில் அப்படிங்கிற ஒரு ரேஷியோ தான் வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது. அது வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் வந்து இந்தியாவோட ஆவரேஜ் தாண்டியே நம்ம போயிட்டோம். ஆல்ரெடி நம்ம 50% தாண்டி போயிட்டோம் எங்கேயோ. ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம ஸ்டேட்லலாம் வந்து நிறைய பேர் படிக்க வச்சிட்டாங்க. அதில் முக்கியமான வந்து லேடிஸ் பெண்கள் தான். பெண்களும் அவ்வளோ தூரம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஹையர் ஸ்டடீஸ் எஸ்பெஷலி இப்போ காலேஜஸ்லாம் முன்னாச்சு ஏன் கிட்டத்தட்ட எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இப்போ மெக்கானிக்கல் சிவில் டிபார்ட்மெண்ட்லாம் வந்து ஆண்கள் படிக்கக்கூடியது தான் அப்படிங்கிறலாம் தாண்டி முக்கால்வாசி பேர் இப்போ அவங்க தான் உட்காந்துருக்காங்க. ஐடிலலாம் வந்து பசங்களை தான் தேடணும் அந்தளவுக்கு தான் இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பெண்கள் வந்து ரொம்ப முக்கியமாக படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ படிக்கவே வைக்க மாட்டாங்க, படிக்க வச்சிருவீங்க, படிக்க வைங்க அப்படி அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி வந்துட்டு இப்போ எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா இப்போ பெண்கள் வந்து கல்யாணத்தை தள்ளி போடுறதுக்கு வந்து நான் மாஸ்டர்ஸ் படிக்கிறேன், பிஹெச்டி படிக்கிறேன்னு அந்த அளவுக்கு போயிட்டாங்க. ஏதாவது ஒண்ணுன்னா இப்போ நான் இந்த கோர்ஸ் படிக்கணும், அதை போய் பண்ணிட்டு வந்துடுவேன். இல்லைப்பா நான் உனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இல்லை நான் இந்த ஊரில் போயிட்டு இந்த கோர்ஸ் படிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கே போயிட்டு ஜாலியாக எடுத்துட்டு வர்றது. ஆமாம், நிறையா பார்க்குறோம். ஆமாம், முன்னாடிலாம் வந்து இந்த பழைய காலத்து படத்தெல்லாம் வரும்ல, இந்த கதவுக்கு முன்னாடி ஒளிஞ்சுன்னு பார்ப்பாங்க, என்னங்க அப்படிங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் வந்து கதவை தாண்டி இல்ல, ஊரை தாண்டி நாட்டை தாண்டி போய் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு லிபரலா போய் நல்லா அதே மாதிரி பிடிச்ச கோர்ஸ் படிக்கிறாங்க எல்லாரும். எனக்கு இந்த கோர்ஸ் தான் பிடிச்சிருக்கு. எனக்கு முன்னாடிலாம் வந்துட்டு ஏதோ படிச்சா போதுன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறமேல ஒரு பீரியட்லையும் ஒருத்தவங்க அதாவது ஒரு பப்ளிசிட்டி ஆகும்போது ஓகே இந்த லீடர் இதுல சாதிச்சாங்க, இந்த ராக்கெட்ல கல்பனா சாவ்லாவா இருக்கட்டும், பெரிய பெரிய லீடர் யாரை வேணாலும் எக்ஸாம்பிள் ஒரு துறையிலேருந்து ஒவ்வொருத்தவங்க வரும்போது இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே எல்லா டிவிஷன்லையுமே நிறைய பொண்ணுங்க தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு பிடிச்ச ப்ரொஃபஷனலாக அவங்க தேடி கண்டுபிடிச்சி படிக்கிறாங்க. முன்னாடிலாம் எப்படின்னா இப்போ ஒரு பண்ணு எப்ப பார்த்தாலும் சாப்பாடு இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. இப்போ ஒரு பொண்ணு படிக்குதுன்னா மோஸ்ட்லி எதில் படிக்க சொல்கிறாங்கன்னா காமர்ஸ் குரூப்பில் தான் சேர்ப்பாங்க. ஏன்னா பேங்க் வேலை கிடைக்கும், பேங்க் உத்தியோகம் கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட இதுதான் ஒரு அப்போல்லாம் படிக்கவே சொல்ல விட மாட்டாங்க, படிக்க போகாதுன்னு சொல்லுவாங்க. படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல காலைல போயிட்டு சாயந்தரம் வரும் ஒரு டீசெண்டான வேலை. மோஸ்ட்லி பொண்ணுங்களெல்லாம் வந்து கணக்கு வேலைக்கு படிக்கிறது அந்த இதில் தான் சேர்ப்பாங்க. ஒரு பேங்க் உத்தியோகத்துக்கு போமா, ஒரு இதுக்கு போமா அப்படின்பாங்க. அப்புறமேலு பார்த்தா இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே எல்லா பொண்ணுங்களுமே இருக்கிறாங்க. அந்த விஸ்காம்லேயும் சரி இல்லை ஒரு போலீஸில் இருக்கட்டும், எல்லா டிவிஷன்லையுமே எக்ஸாம் எழுதி அவங்களுக்கு எக்ஸாம் நல்லா எழுதுறதுனால எல்லா எக்ஸாமும் எழுதி எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் நல்லபடியா வந்துடுறாங்க. ஸோ அந்தளவுக்கு படிக்கிறது வந்து எல்லாருமே இப்போ நல்லது பண்ணிட்டாங்க. ஸோ படித்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு முன்னாடிலாம் வந்து எப்படின்னா வேலைக்கு வர மாட்டாங்க, படிக்க வச்சு மட்டும் இருப்பாங்க. ஸோ வேலைக்கு வர மாட்டாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுன்னா படிக்க வைக்கிறதுங்கிறது வந்து எப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். உனக்கு வந்து இப்போ நீ படிக்கிற அப்படின்னா நீ சும்மா கிடையாது, உங்கள் அப்பா அம்மா உன் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நீ உனக்குன்னு மட்டும் கிடையாது, கவர்மெண்ட் உன் மேலே இன்வெஸ்ட் பண்ணுது. உனக்கு நிறையா சப்சிடிஸ் கொடுக்குறாங்க, உனக்கு வந்து நிறைய நலத்திட்டம் கொடுக்குறாங்க, உனக்கு இது பண்ணுறாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம என்னைக்கு பண்ணாலும் அதுலேருந்து ஒரு அவுட்புட் வரணும். ஸோ வேலை செய்கிறதுங்கிறது வெறும் காசுக்காக மட்டும் கிடையாது. இந்த நம்ம நேஷன் இருக்கு இல்லையா, நம்ம நேஷன் வந்து நம்ம ஜிடிபின்னு வந்து நம்ம இது சொல்லுவோம், நம்ம growth எப்படி இருக்கு அப்படிங்கிறது. அந்த ஜிடிபியோடைய ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன்னா விமனோட கான்ட்ரிபியூஷன் முக்கியமானது. அதில் இப்போ விமன் எந்த அளவுக்கு ஒரு ஒர்க் ஃபோர்ஸ்குள்ளே வராங்களோ அந்த அளவுக்கு நம்ம ஜிடிபி growth ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ ஸோ எந்த அளவுக்குன்னா இப்போ வந்து ஒரு ஜிடிபி எந்த அளவுக்கு உயர்றதுங்கிறது ஒவ்வொரு விமனோட கான்ட்ரிபியூஷனும் இருக்குது. இப்போ ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ அப்படின்னா அதாவது இப்போ நம்ம ஒரு ஃபீமேல் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஃபோர்ஸ்குள்ளே வராங்க, ஒரு ஒர்க்குக்கு வராங்க, அது வந்து லேபராக இருக்கட்டும் இல்லை எம்ப்ளாயாக இருக்கட்டும், வாட் எவர் இல்லை பிஸ்னஸ் எந்த மாதிரியாக இருந்தாலும் அவங்க எந்த அளவுக்கு உள்ள கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்குது.
முன்னாடிலாம் வந்து படிக்க வச்சா படிக்க மட்டும் தான் வச்சுருப்பாங்க, வெளியே அனுப்ப மாட்டாங்க. ஆமா. இப்போல்லாம் என்னென்னா எல்லா வேலைக்குமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீ சொன்ன மாதிரி வந்து நான் ஒரு காலைல 9லேருந்து 6 மணி தான் வேலை இருக்கணும் அப்படிங்கிறலாம் போய் இப்போ ஷிஃப்ட்டு தான். ஆமா. நீங்கள் வந்து இந்த பக்கம் ஷோலிங்கநல்லூர், அந்த பக்கம் வந்து தரமணிலாம் போனீங்கன்னா நைட்லலாம் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஷிஃப்ட்லேயும் போய் வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப முக்கியம் நமக்கும். நமக்குங்கிறத விட எல்லாத்துக்குமே முக்கியம் தான். அந்த ஃபேமிலிக்கு அது எல்லா விதத்துலையுமே முக்கியம் தான். எப்பயுமே நிறைய பேர் இப்போ என்னன்னா, நான் ஆண்டர்பிரினர் ஆனவங்க தான் இருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இப்போலாம். சரி, இன்னொருத்தவங்கள்ட்ட எதுக்கு நம்ம வேலை பார்க்கணும், நம்மளே புஷ் பண்ணி மேலே வரும். அதுக்குமே கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ்லாம் கொடுக்குறாங்க, ஹெல்ப்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதும் நிறைய பேர். இப்போ அதில் நான் இதில் சாதிச்சிட்டேன், நிறைய சாதிச்சிட்டேன். நான் நிறைய இன்டர்வியூஸ் அந்த யூடியூப்ஸ்லாம் நம்மளே பார்த்தாலுமே பொண்ணுங்க தான் நிறைய ஆண்டர்பிரினர்ஸ். எனக்கு இப்போ யாராவது ஒருத்தவங்க பார்த்தா கூட எனக்கு ஆண்டர்பிரினர் ஆகணும், இந்த இதில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு தான் நிறைய பேருமே சொல்கிறாங்க. ஆமாம், ஏன்னா இப்போ பசங்க இப்போ மேபி இப்போ ஸோ பசங்க வந்து நம்ம வேலை செய்கிறோம், ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த 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 ஒரு மணி, அந்த சேலரியை வந்து நம்ம ஃபேமிலிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். இப்போ ஸோ ஃபேமிலியை ரன் பண்ணுறது அந்த மாதிரி விஷயம், அந்த மாதிரி விஷயம்லாம். இப்போ ஃபீமேலுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் லிபரல் தான். லிபரல் மீன்ஸ் இப்போ அவங்க ஃபேமிலியில் அவங்களே பார்த்துக்குவாங்க. அந்த பொண்ணோட தேவையை அந்த பொண்ணு பார்த்துக்கும். அது சேவிங்ஸ் பண்ணுவோம், சேவிங்ஸ் பண்ணிட்டு அது அடுத்ததுக்கு போயிட்டு இருக்கும். அது வந்து அந்த காசு வச்சுட்டு ஓகே நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்துக்கு போகலாம். ஸோ அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு எப்பயுமே பசங்க வந்துட்டு வீட்டுக்கு கொடுக்கணும் இல்லை செலவு பண்ணணும் தான் பார்ப்பானுங்க. ஆனால் பொண்ணுங்க எப்படின்னா அதை நம்ம சேர்த்து வச்சுக்கணும், நமக்கு தேவையானது. ஏன்னா ஃபேமிலிலேயே அதை கேட்கவும் மாட்டாங்க. ஆமாம், ஏன்னா மோஸ்ட்லி வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு செலவுனா ஒரு அம்மானா ஒரு அப்பாட்ட தான் கேட்பாங்க, ஒரு வீட்டில் சின்ன குழந்தைன்னா அது அப்பா கிட்ட தான் கேட்கும். அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. யார்கிட்டயாவது கேட்கணுன்றது இப்போ வந்துட்டு அவங்களுக்கு அது நம்ம செலவை நம்மளே பார்த்துக்கணும், ஸோ சேவிங்ஸும் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டு அவங்களுக்கு நிறையவே இருக்குது. இப்போ உமன்ஸ் வந்து இப்போ ஒர்க்கு, பிஸ்னஸ்ஸு அதுன்னு மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்போர்ட்ஸ்லேயும் நிறைய பேர் இப்போ சக்ஸஸ் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி புரியுற மாதிரி சொல்ல போனால் இப்போ ஐபிஎல் வந்து 2008 ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க இல்லையா? சரி. ஸோ வந்து ஒரு பசங்களை வச்சு மட்டும் வந்து ஒரு ஐபிஎல் நடத்துறதெல்லாம் தாண்டி இப்போ பொண்ணுங்களை வச்சு நிறைய பேர் நடத்துகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதுக்கும் தனி ரசிகர்கள் பட்டாளமே இருக்கு. ஐபிஎல்லே நீ பார்க்க மாட்டேன், நீ என்ன பொண்ணுங்களை போய் ஐபிஎல் வரைக்கும் போற? ஐபிஎல்னா சம கேம் தானே, எந்த அளவுக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஐபிஎல் ஃபுல் ஃபார்ம் சொல்லு. ஐபிஎல் தானே இந்தியன் பிரஸ்டீஜ் லீக் தானே. போடாங்க இல்லையா? அப்பா என்னவா இருந்தா என்னப்பா, நமக்கு தேவை ஐபிஎல். ஐபிஎல்ல என்ன பிளேயர் நேம் சொல்லு. பிளேயர் தானே நம்ம ஸ்மிருதி மந்தனா அவங்க எல்லாம் நல்லா கேம் விளையாடுறாங்களா, என்னமா கேம் விளையாடுறாங்க தெரியுமா? எவ்வளவு ஃபேமஸ். நீ எப்படி அந்த பேர் மட்டும் கரெக்டா சொல்றேன்னு தெரியும். சரி, எங்க இன்னொரு பிளேயர் பேர் சொல்லு. இன்னொரு பிளேயர் ஏன்ப்பா, எதுக்குப்பா எத்தனை பிளேயர்லாம் தேவைப்படுது? இப்போ நம்ம இந்தியன் டீமுக்கு வந்து தோனி அப்படிங்கிற மாதிரி அவர் நம்ம தலை எப்படி அந்த அளவுக்கு அவர் ஒருத்தர் சொன்னா போதும் எல்லாருமே. கேதர் ஜாதவும் எல்லாருக்குமே தெரியும். எனக்கு எப்பா எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் தோனிப்பா, அந்த மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் ஸ்மிருதி மந்தனா அவங்க தான். ஸோ அந்த அளவுக்கு ஈவன் கிரிக்கெட் மட்டும் கிடையாது, நிறைய இதில் வந்து இப்போ நம்ம எப்படி சொல்றது, இப்போ பிவி நந்திதா, அப்புறம் வந்து பிவி சிந்து அவங்களாம் எது இல்லப்பா, பேர் மட்டும் லைனா சொல்றீங்களே, எது இல்லைன்னு சொன்னா அதெல்லாம் போய் சர்ச் பண்ணி பாருங்க, சர்ச் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சிந்து, அப்புறம் வந்து மேரி கோம் அவங்க, அப்புறம் வந்து ரித்திகா சிங் அவங்க. ரித்திகா சிங் ஆக்டரா? ஐயோ சரி ரைட்டு. இறுதி சுற்று இல்லை, அவங்களுமே நல்ல பிளேயர் தானப்பா. எப்பா அவங்களும் பிளேயர் தான்ப்பா, சும்மா ஏதாவது சொல்லக்கூடாது, கரெக்டாக தான்ப்பா சொல்லியிருக்கேன். ஸோ அவங்களும் ஒரு பிளேயர் தான். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி வந்து கேம்லேயும் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்காங்க, ஸ்போர்ட்ஸ்லையும். இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க, நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் நீ என்னடா சொல்றா? எத்தனை அக்காஸ் இருக்காங்க தெரியுமா? அக்காஸ்னா சும்மா கிடையாதுப்பா, எத்தனை பேர் அக்கா தெரியுமா? சரி நீ யோசிச்சு பாரு, நீ வந்து ஒரு டெய்லர் கடையில வச்சு ஒரு டெய்லர் தைக்கிறாங்க, ஓகேவா? அந்த டெய்லர் அக்கா வந்து எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனாங்க. இப்போ அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க எவ்வளவு தெரியுமா ஃபேன்ஸ் ஆயிருக்காங்க, எத்தனை பேர் தெரியுமா இதா இருக்காங்க. சரி, நீ வந்து ஒரு பெண்கள் வந்து எவ்வளவு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஜிம்முக்கு போறத வச்சே ஒருத்தவங்க வந்து ஜிம் அக்கான்னு ஃபேமஸ் ஆனாங்க. இந்த அக்காவோட ஸ்டாப் பண்ணிக்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சரி ரைட்டு, சரி ஓகே, அது இல்லாம நிறைய அக்காஸ்ல இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நீங்க அந்த ஆங்கிள்லயே பார்க்க கூடாது.
என்னடா என்னடா அக்கா பத்தி இப்படி சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்ச அக்காலாம் உனக்கு தெரியாதுடா. அப்படி என்னடா அக்கா சொல்றா டேய் சாந்தி அக்கா கேள்விப்பட்டிருக்கடா? அவங்க ஹோட்டல் பத்தி கேள்விப்பட்டிருக்கியாடா? நீ என்னமோ சோசியல் மீடியா அக்கான்னு சொல்லிட்டு இருக்கிற. இவங்களும் சோசியல் மீடியால அவங்க கடை வச்சு அதுக்கப்புறமேல் சோசியல் மீடியால நிறைய பேர் ட்ரெண்ட் பண்ணாங்கடா. ஆமா அந்த சோஷியல் மீடியா வரதுக்கு முன்னாடி அந்த அக்கா கடை வந்து ரொம்ப லேண்ட்மார்க் லேண்ட்மார்க்கு. அவங்க கடையில சாப்பிட்டு பார், செம்மையா இருக்கும். நீ என்னடா ஜிம் அக்கா ட்ரைலர் அக்கான்ட்டு போடா. ஒரு வாட்டியா கூட்டு போயிருக்கானு கேளுங்க. ஒரு வாட்டி கூட்டு போனதில்ல. கூட்டு போப்பா முதல்ல. எப்பா நீ வெஜிடேரியன்பா, உன்னை கூட்டு போய் என்ன பிரயோஜனம்ப்பா? நோ பிரயோஜனம். ஓகே, இப்போ ஜென்ரலாகவே எப்படின்னா பொண்ணுங்க இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கணும், நீ இதை சாதிக்கணும், நீ ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறாங்க. அவங்க பிறவிலேயே ஸ்ட்ராங்கு தான், பிறக்கும்போதே அவங்க ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. அது பெற்றெடுக்கிறது ஒரு தாய் தான், அவங்க பிறக்கும்போது ஒரு குழந்தைய தான் வருது. அவங்க ஏஜ் அட்டன் போகும்போது வர்ற பீரியட்ஸ் பெயினாக இருக்கட்டும், இல்லை அவங்க ப்ரெக்னென்சி டைமில் அவங்க வர்ற கர்ப்ப வேதனையாக இருக்கட்டும், ஒரு குழந்தை பிறக்கிற நேரத்தில் அவங்க தாங்காத பெயினே கிடையாது. அது யாராலையுமே தாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பெயினே தாங்குறவங்க ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் அவங்க எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் எல்லாமே ஸ்ட்ராங்கு தான் அவங்க. ஸோ அவங்க அந்த சொசைட்டியில் ஆல்ரெடி அவங்க ஸ்ட்ராங்கு தான். ஸோ அது நம்ம தனியாக போய் அவங்கள நீ ஸ்ட்ராங்காக இருமா அப்படின்ட்டு நம்ம என்கரேஜ் பண்ணவே தேவையில்ல. அவங்களே அவங்களுக்கு தனியாக செல்ஃப் இது பண்ணி வெளில வந்துடுறாங்க. அவங்க படிக்க போனால் படிக்க அமைச்சிடணும், வேலைக்கு போனாலும் வேலைக்கு அமைச்சிடணும். ஸோ அவங்கள பார்த்துக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஸோ அதை நம்ம என்கரேஜ் தான் பண்ணணும். மற்றபடி அவங்களை மோட்டிவேட் பண்ணுறோன்ற மேலே தப்பாக அவங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ண வேணாம். ஸோ அதுதான் ஸோ அவன் சொன்ன மாதிரி வந்து அவங்க வந்து ஆல்ரெடி ஸ்ட்ராங் இனஃப் தான். ஸோ அதில் வந்து அவங்க வந்து படிக்கணும்னு நினச்சா படிக்க விட்டுணும், வேலைக்கு போகணும்னு நினச்சா வேலைக்கு போக விட்டுணும். அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது ஏதோ படம் டைலாக் மாதிரி இருக்குது. வேதாளம் படம் பார்த்துட்டீங்க இருந்தீங்களா? படம் டைலாக்கோ இல்லையோ, ஸோ கண்டென்ட் இஸ் த மேட்டர். ஓகே. ஸோ அவங்க ஃப்ரீடம், அதை அவங்க என்ஜாய் பண்ணிட்டு அவ்வளோதான். ஓகே. ஸோ அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ பெண்களை பற்றி நீங்கள் ஏதாவது ஒரு சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். பெண்கள் நீங்களே உங்களை பற்றி ஏதாவது சொல்லணும்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து பின் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விட்ருங்க. ஓகே. ஸோ அடுத்த எபிசோடில் இன்னொரு கண்டென்ட்டோட வந்து மீட் பண்ணுவோம். ஸோ அன்டில் தென் முத்து பாய். மோகன்ஜி.